கிருஷ்ணகிரியில் மின்னொலியில் துவங்கிய மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இறுதிப் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் இரு அணிகளுக்கும் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் 7வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கூடைப்பந்து போட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் சென்னை, கோவை, கரூர், தருமபுரி, ஓசூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், நெய்வேலி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தலைசிறந்த அணிகளான 24 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. மின்னொலியில் துவங்கியுள்ள இந்த கூடைப்பந்து போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டு இறுதிப் போட்டியில் சென்னை போலீஸ் அணியும் கிருஷ்ணகிரி அணியும் தகுதி பெற்றது. மின்னொலியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். பின்னர் இரு அணிகளும் சமநிலையில் விளையாடி கொண்டு இருந்த நேரத்தில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டது. மேலும் தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் இறுதிப் போட்டி வெற்றி தோல்வி இன்றி இரு அணிகளும் வெற்றி பெற்றதாக நடுவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை போலீஸ் அணிக்கும் மற்றும் கிருஷ்ணகிரி அணிக்கும் சுழல் கோப்பை மற்றும் பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் தலைவர் கில்பர்ட், துணைத் தலைவர் ஸ்ரீதர், செயலாளர் ராகவேந்திரன், துணை செயலாளர் சபாஸ் பாஷா மற்றும் அன்புராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அதே போல பிரைஸ் टीम कृष्णगिरी நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். அப்படியே பாருங்க. இங்க பாருங்க. நல்லாவா சிரிங்கடா சரி ரமேஷ் 100 படாதா. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.